Hi, this is Veda from Eppo Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஃபின் நிஃப்டி இந்த மூணுலேயும் நம்ம என்ன ஒரு ட்ரேடிங் எடுக்கலாம், இல்லை நமக்கு என்ன ஒரு அதில் ப்ரிடிக்ட் ஆகுது. ஸோ நம்ம நாளைக்கு ட்ரேடிங் செட்டப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ஷார்ட்ஸ்லேயே நம்ம போட்டிருந்தோம் நிஃப்டி நமக்கு ஒரு இறக்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்றைக்கி கண்டினியூஸாக நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட ஒரு ரெசிஸ்டன்ட் மோடை உடைக்காமல் தான் ஃபஸ்ட் ஆஃப் நமக்கு க்ளோசிங் நடந்துச்சு. ஸோ ஃபர்தராக அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃபில் ஒரு நல்ல ஒரு இறக்கம் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு நிஃப்டியில் என்ன ப்ரெடிக்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிபனோக்கி லெவல்ஸில் நம்ம 21,687 நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. பட் அங்கே ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அதாவது இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸை போய் ரீச் ஆகிட்டு நமக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு. ஸோ இது நாளைக்கு இந்த 21,687 அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு 4 ஹவர் கேண்டில் அதை பிரேக் பண்ணாமல் நமக்கு இதுக்கு மேலே ஒரு சஸ்டெயின் ஆனால் ஒரு கால் சைடு நமக்கு பெனிஃபிட் இருக்கும். பட் அதே நேரம் நமக்கு இதுக்கு கீழே நமக்கு ஒரு க்ளோசிங் பாயிண்ட் நமக்கு ஃபஸ்ட் ஆஃபில் நடந்துச்சுன்னா கண்டினியூஸாக அது பார்த்திங்கன்னா 21,551 வரைக்கும் மறுபடி ரிவர்சல் ஆகலாம். ஸோ ஓப்பனிங் நாளைக்கு 21,687 நமக்கு ஒரு ரிவர்சல் ஆனால் ஒரு கால் சைடு நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு இறக்கம் அப்படின்னு வந்தால் கூட 21,633 ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. பட் அதை உங்களுக்கு உடச்சிச்சின்னா கூட மறுபடியும் கீழே தான் போகும். ஸோ நம்ம இந்த சப்போர்ட் லெவலை ஃபஸ்ட் ஆஃபுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 21,633 ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டால் அந்த இடத்த நமக்கு ஒரு 1 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு கீழே க்ளோசிங் ஆச்சுன்னா ஃபர்தராக புட் என்ட்ரி எடுக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் இந்த 21,687க்கு கீழே நமக்கு ஒரு க்ளோசிங் நடந்தால் கண்டிப்பாக புட் சைடு எடுக்கலாம். இல்லை மேலே நமக்கு க்ளோசிங் நடந்தால் ஒரு கால் என்ட்ரிக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ட்ரேடாக இருக்கும். ஸோ நமக்கு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறத நம்ம யோசனை பண்ணுவோம். ஃபினான்ஸ் நிஃப்டி ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அது ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸை நமக்கு ரீச் ஆகிட்டு டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் லெவல் நமக்கு ஒரு ஃபார்ம் ஆகுது. அதாவது 20,161. ஸோ கால் சைடு நம்ம நாளைக்கு போகிறதா இருந்தால் 20,571 இந்த லெவலுக்கு மேலே நாளைக்கு ஒரு க்ளோசிங் நடந்தால், அதாவது ஒரு 1 ஹவர் கேண்டில் க்ளோசிங் நடந்தால் ஃபர்தராக நம்ம அதில் பை சைடு போகலாம். ஸோ அதோடைய டார்கெட் நம்ம கால் சைடு வச்சோன்னா 20,782 நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். பட் ஆனால் நாளைக்கு
20,236 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டை உடைச்சிதுன்னா ஈஸியாக அது உங்களுக்கு 20,077 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நெருங்கிடும். ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் வந்து நம்ம ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் கால் சைடு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் புட் சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா கால் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹெவியான ஒரு ஸ்டாப் லாஸ் போட வேண்டியிருக்கும். பட் அதுவுமே உங்களுக்கு இந்த பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கால் சைடு வந்து போக முடியும். ஸோ ரீசெண்டாக இருக்கிற சப்போர்ட்டை நமக்கு உடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஒரு புட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பிரேக் அவுட் நடந்தால் இதில் நாளைக்குமே வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு திங்க் பண்ணுவோம். ஸோ அடுத்தால பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஃபின் நிஃப்டி என்ன ஃபார்ம் ஆகுதோ ஸோ பேங்க் நிஃப்டியோடைய எஃபெக்ட் வந்து ஃபின் நிஃப்டியில் இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து க்ளோசிங் வந்து 45,756 க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக நமக்கு நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு போகணும் அப்படின்னா 46,179க்கு மேலே ஒரு க்ளோசிங் நடந்தால் ஃபர்தராக நம்ம வந்து ஒரு கால் சைடு வந்து பை பண்ணலாம். ஸோ 45,462 வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 45,603 வந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா கம்பல்சரி அது 45,078 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயுமே கால் சைடு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது மினிமம் 46,350க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் நடந்தால் தான் நமக்கு அடுத்த டார்கெட் 46,600ங்கிறத நம்ம வந்து கால் சைடு எடுத்துக்க முடியும். பட் புட் சைடு வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் பிரேக் அவுட் நடந்தால் புட் சைடு என்ட்ரிக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.